கோலார் தங்கவயல்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த மாநாடை தவறவிடக்கூடாதுன்னு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வருடம் ஏற்படுத்துகிற எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். ஒரே ஒற்றுமை என்னன்னா, ஒரு இனம் தமிழ் தேசியத்துக்கான எல்லா நடவடிக்கையும் நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு கடத்தி நிற்கிறதுனால நாங்கள் அதுக்காக வந்திருக்கிறோம், ஆதரவு தெரிவிக்கிறோம். சரி, உங்களுக்கு ஓட்டுரிமை இங்க இருக்கா? நான் இப்போ தமிழ்ன்றதுனால என்ன உறவுகள் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே வாழ்ந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிட்டு நாம் தமிழ் சுயநலத்துக்காக வரல, உங்களுடைய உறவுகளுக்கு இந்த அரசியலை மாற்று அரசியலை சொல்வதற்காக வந்திருக்கீங்க. தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கான வாழ்வியலை முன்னேற்பாடான நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரி, இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இது இந்த தேர்தலில் தமிழக அரசியல்ல என்ன வித மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய சூழலில் ஆட்சியாளருங்க இதுக்கு முன்னாடி ஆண்டுந்தவங்களும் ஒரு அடிப்படை தத்துவமும் கொள்கை இல்லாத ஆட்சி புரிஞ்சாங்க. எப்போ தத்துவம் இல்லையோ மக்களுக்கான செயல்பாடு வந்துட்டு செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி என்ன முன்னேற்பாடு எடுத்து பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாமே வந்துட்டு மக்களுக்கானது. அதற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். ஒரு துரதிர்ஷ்டம், கடந்த 70 ஆண்டாக தமிழ் மக்கள் அவங்க தலைவராக இல்லை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தவறிட்டாங்க. இன்றைக்கி உலக அளவில் தமிழர் வந்துட்டு சிறப்பாக வாழறாங்களோ அப்படின்றது இல்லை. 2ஆம் தர குடிமக்களாக தான் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. 2009க்கு பிறகு ஐயா சீமான் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கான ஒரு அக்கறை, தமிழ் மக்களை மேன்மைப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். கண்டிப்பா. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கையை நீங்க பத்தி பேசுறீங்க. அதே கொள்கையோடு விஜய் அவர்களும் இப்ப களத்துல வந்து சீமான் அவர்களுக்கு போட்டியாக நிற்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் 2 பேரையும் வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. இவர் தத்துவம் வேற, அவர் தத்துவம் வேற. இவர் தமிழ் மக்களுக்கு வெறும் தமிழ்நாடுல உலகளவில் எங்கே அவங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டாலும் குரல் கொடுக்குற ஒரு ஆள். நடிகர் விஜய் வந்து கடந்த 2 ஆண்டாக நேரடியாக வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுனால வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்து வரல. உங்கள் கவனத்துக்கு கொண்டாடுறேன், இந்த தேர்தலில் சந்திக்கிற ஐயா சீமானு 2011 தொடர்ச்சியாக தேர்தலில் வந்துட்டு சந்திச்சுருக்கிறார். அவர் செயல்பாடும் அவர் தத்துவம் வந்துட்டு நடிகர் விஜய்க்கு வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணியே பேசக்கூடாது. அவர் அந்த ஃபேன்ஸை வந்துட்டு கூட வச்சுக்கின்னு எம்ஜிஆர் மாதிரி ஆகலாம் அப்படின்ட்டு அவர் ட்ரை பண்ணுறார். அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் வந்துட்டு அடிப்படையாக ஒரு கட்சியில் சேர்ந்தார். அந்த கட்சியில்